அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட தீமைகள். இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட தீமைகள் பற்றி அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் வருகிறது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அத்தகைய தீமைகள் சர்வ சாதாரணமாக நடக்கிறது. இன்று பெரும்பாலான மனிதர்கள் சிறிது வசதி வந்த உடனேயே கர்வத்துடன் மார்க்கத்தின் செயல்பாடுகளில் அலட்சியத்துடன் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில பேர் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போவதாக நினைத்து, நம்மிடம் இருக்கும் செல்வம் நம்மிடமே நிரந்தரமாக இருக்கப் போவதாக நினைத்து சில தீமைகளை செய்து வருகின்றனர். அத்தகைய சிந்தனை உடைய முஸ்லிம்கள் தாங்கள் நிலையை மாற்றி நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையை விட நிலையான மறுமை வாழ்க்கையே சிறந்தது என்பதை தங்களுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். மேலும் இஸ்லாத்தின் போதனை மற்றவர்களிடம் பரப்ப நம்மால் ஆன பல முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட தீமைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஷிர்க் என்னும் இணை வைத்தல், சூனியம், ஜோதிடம் குறிப்பார்த்தல், கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் நன்மை செய்வதாக நம்புதல், பாதுகாப்பு வேண்டி தாயத்து கயிறு வளையம் அணிதல், துர்ச்சகனம் பார்த்தல், முகஸ்துதி அதாவது பிறருக்கு காண்பிப்பதற்காக அமல் செய்தல், காலத்தை திட்டுதல், அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பலியிடுதல், ஹப்ருகளில் கட்டிடங்கள் எழுப்புதல், ஹப்ருகளுக்கு விழா நடத்துதல், சமாதி வழிபாடு, இறைவன் அல்லாத பிறரை அவுலியா இறைநேசர்கள் போன்றவர்களை அழைத்து உதவி தேடுதல், ஒருவர் ஹலாலை ஹராமாக்குவதையும் ஹராமை ஹலால் ஆக்குவதையும் ஏற்றுக்கொள்ளுதல், தொழுகையை விட்டுவிடுதல், தொழுகையில் பொழுதுபோக்காக அலட்சியமாக இருத்தல், அவசரமாக தொழுதல், அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தல், வேண்டுமென்றே ஜமாத் தொழுகையை தவறவிடுதல், தொழுகையில் இமாமை முந்துதல், கொலை செய்தல், விபச்சாரம் செய்தல், ஓரின புணர்ச்சி செய்தல், வட்டி வாங்குதல், வட்டி கொடுத்தல், வட்டி சம்பந்தமான தொழில்களில் வேலை செய்தல், மது அருந்துதல், சூதாட்டத்தில் ஈடுபடுதல், பொய் பேசுதல், திருடுதல், லஞ்சம் கொடுத்தல், லஞ்சம் வாங்குதல், பொய்சாட்சி கூறுதல், அவதூறு கூறுதல், அனாதைகளின் சொத்துக்களை அபகரித்தல், கர்வம் கொள்ளுதல், தற்பெருமை, ஆணவம் கொள்ளுதல், அளவு நிறுவையில் மோசடி செய்தல், பிறர் சொத்தை அபகரித்தல், மோசடி செய்தல், அநீதி இழைத்தல், புறம் பேசுதல், இவை அனைத்தும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களாகும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பவர் கூட இந்த தடை செய்யப்பட்ட தீமைகளில் அதிகமாக ஈடுபடுகின்றனர். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இந்த அனைத்து தீமைகளில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.